55,000 ஓட்டு இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அதே போன்று திருவிக நகரில் இந்த 3 கேட்டகரிலையும் 737 பேர். இது வந்து எத்தனை வருஷமா? 15 வருஷமா. ஸோ ஒரு ஜனநாயகத்தில் என்ன, யாராக இருந்தாலும் சரி, ஒரு தகுதியுடைய இங்கே வசிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்குரிமை மறுக்கக்கூடாது. எனவே அந்த ஒரு வகையில் வந்து வாக்களிப்பது ஒரு ஜனநாயக கடமை, வாக்குரிமையை வந்து கொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கடமை. எனவே அந்த ஒரு அடிப்படையில் இறந்தவர்கள் வந்து வாக்களிப்பதும் இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லாத ஒரு நிலை என்று சொன்னால் இதை விட ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு கேலி குத்து இருக்கா? அதனால தான் வந்து சாரை வரவேற்றோம். ஒரு 2002க்கு பிறகு இதை இன்டென்சிவாக பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வந்து வரவேற்றதுக்கு காரணமே இதுதான். உதாரணத்துக்கு டி நகர் தொகுதியில், தியாகராய நகர் தொகுதியில், அந்த தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இல்லை, கிட்டத்தட்ட வாக்குகள் எல்லாம் இல்லாத ஒரு அது இது ஆளே இல்லாத சூழ்நிலை வாக்குகள் இருந்தது சொன்ன உடனே எவிடன்ஸோடு கூட கூட்டம் உயர்நீதிமன்றத்துக்கு. உயர்நீதிமன்றம் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து பெட்டிஷன் கொடுத்தது. நாங்கள் வந்து தீவிர திருத்தம் நாங்கள் பண்ணும்போது இதை நாங்கள் கவனத்தில் கொடுறோம்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. ஆர்கே நகரில் 44,000 ஓட்டில் 31,000 ஓட்டை வந்து நீக்கியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்த பிறகு இப்போ தான் சமீபத்தில் 31,000. அப்போ ஒவ்வொரு தொகுதியும் கோர்ட்டுக்கு போக முடியுமா? நான் கேட்குறேன். 234 தொகுதியும் கோர்ட்டுக்கு போக முடியுமா? யாருடைய வேலை? யார் இந்த வேலையை செய்து? எலெக்ஷன் கமிஷன் தான் செய்யணும். அதனால தான் வந்து இப்போது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரூரில் 10,000 ஓட்டு, பொதுச் செயலாளர் ரோட்லேயும் பார்த்திங்கன்னா இறந்தவர்கள், குடிபெயர்ந்து நிரந்தரமாக இல்லவே இல்லை, அவங்களும் அங்கே இருக்கிற ஒரு நிலைமை, அதையும் வந்து சரி செய்யலை. இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு சரியான ஒரு நேரமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ்யூஷன் தீவிர சுருக்குமுறை திருத்தத்தை வந்து எடுத்திருப்பது ஒரு நல்ல விஷயம். எனவே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு வாக்களிக்கின்ற அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கணுன்ற அடிப்படையில் இந்த முயற்சி எடுத்திருக்கிறத வரவேற்கிறோம். ஆனால் இது எதுக்கு வந்து போய் திமுக வந்து பயப்படணும்? ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு பூத்தை வந்து கேப்சர் பண்ணுறதும், கேமராவை பூத்தில் இருக்க கேமரா ஓடிக்கிறதும் இதுதானே வந்து திமுகவுடைய வேலையாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துங்க, உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்த சூழ்நிலையில் அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி வந்து 2022 வருஷம் அன்றைக்கி கள்ள ஓட்டு ஒரு பூத்தில், அதாவது 49 வட்டத்தில் திமுக சார்ந்தவர் ஒரு சமூக விரோதி, அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. அதாவது வந்து டாஸ்மாக் சரக்கை கள்ள வியாபாரம் செய்வது, அதே போன்ற அடிதடி, இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குது. இந்த வழக்குகளுடைய ஒரு சமூக விரோதி திமுகன்னு ஸ்டாலினே சொல்லி திமுக தான் இருக்கார். எப்படிப்பட்டவங்க திமுகவில் இருக்கார் பார்த்தீங்க. அவரை ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு வட்டத்தில் நடந்தது. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பூத்தா, அது எவிடன்ஸே நான் வந்து பத்திரிகைலாம் கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு பூத்தா அப்படியே காலர் தூக்கி போட்டு, ஆந்திராவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காட்சிங்களை. போவாங்க, நேராக பாட்டில் அடிப்பாங்க, எல்லா ஆஃபீஸர்ஸ் ஓடிடுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு குத்துருவாங்க, இல்லைன்னா டக்கு டக்கு டக்குன்னு இவிஎம் போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து 49 பண்ணும்போது கையங்களவமாக பிடிச்சி கொடுத்து அவன் மேலே வழக்கு போடாமல் என் மேலே வழக்கு போட்டு 22 நாள் உள்ள வரணும். அப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்ட அந்த கள்ள வாக்குகள், அதாவது வந்து குடிபெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், அதே போன்று எல்லாருமே வந்து அன்றைக்கி கள்ள ஓட்டு போடுறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா திமுக அந்த அடிப்படையில் தானே நம்ப வேண்டியது இருக்குது. இப்போது ஏன் பயப்படணப்போ? இப்போ உங்களுக்கு வந்து பூத் லெவலில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட்லேருந்து போட்டிருக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து, அவங்க வீடாக போவாங்க. அவங்க கூட போகிறதுக்கு வந்து பிஎல்ஏ 2 இருக்காங்கள்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல்ஏ 2. நான் சொல்கிறது நியாயம் இல்லையா? தேவையில்லாத ஒரு பயம் தானே இது. மக்களை திசை திருப்பதுக்கு பிஎல்ஏ 2 இருக்காங்க. எங்கள் கட்சிக்கும் பிஎல்ஏ 2 இருக்காங்க. இப்போ 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 4ஆம் தேதி வரையில் இது நடக்க போகுது. நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரல. அப்போ ஒரு பிஎல்ஓ சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு கண்காணிங்க. அவங்க தப்பு பண்ணால் நான் அப்பீல் பண்ணுங்க. இருக்கிறவங்கள நீக்கிட்டாங்க, சரியாக பண்ணலைங்க, வீட்டுக்கே வரலைங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது வந்து நியாயமான ஒன்று தானே. அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரமாக வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுன்னு சொல்லலாம்.
ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74,000 இப்போ 64,000 பூத்து இருக்கும்போது 64,000 தமிழ்நாட்டில் பூத்துக்கு வந்து பிஎல்ஓ இருக்காங்க. பிஎல்ஏ 2 வந்து எல்லா கட்சியிலையும் போட்டிருக்காங்க. பிஎல்ஏ 2க்கும் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பிஎல்ஓக்கும் வந்து அவங்களும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ கட்சி சார்பில் வந்து அவங்க விழிப்பாக இருந்து தங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து சரியாக இருக்கா, அப்புறம் வந்து பிஎல்ஓ சரியாக பணி பண்ணுறாங்களா, இருந்தவங்க வாக்கை நீக்கிறாங்களா, அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுங்கள், அப்பீல் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன். அப்புறம் வந்து கால நீடிப்பு. சரி, எதுக்கு இந்த கால நீடிப்பு? ஒரு மாதம் என்ன, ஒரு மாதத்தில் செய்ய போகிறாங்க. இது என்ன ஒரு பிஎல்ஓவாக வந்து சென்னையில் இருக்க கிட்டத்தட்ட 16 தொகுதிக்கும் போக போகிறாரு. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பிஎல்ஓ இருக்காங்க. பாகம் மீன்ஸ் வந்து பூத்து, வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடிக்கு பிஎல்ஓ இருக்காங்க. அதே போன்று பிஎல்ஏ இருக்காங்க, பிஎல்ஏ 2 இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1200 ஓட்டு வச்சுங்க ஒரு வாக்குச்சாவடிக்கு. அதிகபட்சமாக 1200 ஓட்டுன்னும் போது மொத்தம் எத்தனை வீடு வரும்? 300 வீடு வரும். 300 வீடு தான் வரும். அந்த 300 வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? எத்தனைங்க அந்த டிவிஷனில் அந்த வாக்குச்சாவடி உட்பட்டவர் தான் பிஎல்ஓ இருக்காது. 300 வீடுக்கு போகிற நியாயமான கேள்வியா இல்லையா? 300 வீடுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏன் உங்கள் பிஎல்ஏ 2 அனுப்புங்க கூட, 300 வீடு செக் பண்ணுங்கள். வேண்டுமென்றே அதை தள்ளி வைக்கின்ற நோக்கம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அப்போ இவ்வளோ காலமாக வந்து அதை கள்ள ஓட்டையும் இறந்தவர்களை நம்பியும் குடிபெயர்ந்தவர்களை நம்பியும் நிரந்தரமாக இங்கேருந்து போனவங்களை நம்பி இருக்கின்ற அந்த வாக்குகளை நம்பி தான் திமுக இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிதர்சனமான உண்மை என்பது இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து ஒரு குதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா இவர் சொல்கிறார், இது ஆர்எஸ் பாரதி, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போவோம், நீங்கள் வந்து இது வேணான்னு போங்க, நாங்கள் சார் வேணும்னு போவோம், சார் வேணும்னு போவோம், நீங்கள் சார் வேணான்னு போங்க, நாங்கள் சார் வேணுன்ட்டு நாங்கள் போவோம். விட போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மக்களை நம்பலை, கள்ள வாக்குகள் நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு வந்து சரியான நேரம் இன்றைக்கு வந்து ஒரு ஆப் வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் விற்கிறவரில் இன்றைக்கி வந்து வீடு வீடாக போய் செக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ நொதி கஞ்சி மாதிரி கொதிச்சிட்ருக்கீங்க இன்றைக்கி. அதனால் எல்லா தொகுதியிலும் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள், வேறு தொகுதிக்குரியவர்கள், டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சார் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிட்டாங்க. நாளையிலேருந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி. அதனால்